நந்திரியாவும் முதலையும். நந்திரியா ஒரு துணிச்சலான குரங்கு. வீர செயல்களில் பயமில்லாமல் ஈடுபடும். மனம் போனபடி காட்டில் தன்னந்தனியாக சுற்றித் திரியும். ஒரு நாள் அது ஓர் ஓடையை அடைந்தது. ஓடையின் நடுவே ஒரு தீவு. அதில் ஏராளமான மாமரங்கள். ஒவ்வொரு மரத்திலும் நிறைய பழங்கள். நந்திரியா அந்த தீவுக்கு போக ஆசைப்பட்டது. ஆனால் ஓடை அகலமாய் இருந்தது. எப்படி தீவை அடைவது என்று யோசித்தது. அப்போது ஓடையின் நடுவில் இருந்த ஒரு பாறை அதன் கண்ணில் பட்டது. நந்திரியா ஒரே பாய்ச்சலில் அந்த பாறையை அடைந்தது. அங்கிருந்து ஒரே தாவலில் தீவை அடைந்தது. ஆபத்தான வேலைதான். ஆனாலும் அதுதான் துணிச்சலான குரங்காயிற்றே. நந்திரியா தீவில் மாம்பழங்களை தின்று மகிழ்ந்தது. மீண்டும் பாறையின் மேல் தாவி வீடு திரும்பியது. அம்மா அப்பாவிடம் தீவை பற்றி சொன்னது. நண்பர்களையும் தீவுக்கு அழைத்தது. தீவு மிக தொலைவில் இருக்கிறது, நாங்கள் வரவில்லை என்று நண்பர்கள் மறுத்துவிட்டனர். நந்திரியா மட்டும் எப்பொழுது பசித்தாலும் தீவுக்கு சென்று வந்தது. இதை ஒரு முதலை பார்த்து கொண்டே இருந்தது. எப்படியாவது இந்த குரங்கை பிடித்து தின்றுவிட வேண்டும் என்று நினைத்தது. அது மழைக்காலம். ஓடையில் நீர்மட்டம் ஏற ஏற பாறை தெரிவது குறைந்து கொண்டே வந்தது. ஒரு நாள் நந்திரியா ஓடைக்கு வந்தபோது பாறையின் சிறு பகுதி மட்டுமே தெரிந்தது. நந்திரியா மிகுந்த கவனத்துடன் பாறையின் மேல் தாவியது. தீவை அடைந்தது. மாம்பழங்களை தின்று மகிழ்ந்தது. திரும்பும்போது பாறையின் மேல் தாவப்போன நந்திரியா திடீரென நின்றது. பாறை பெரிதாக தெரிகிறதே, நீர்மட்டம் குறையவே இல்லையே, இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது என்று நினைத்தது. ஒரு தந்திரம் செய்தது. பாறை அண்ணா, நீ நலமாக இருக்கிறாயா என்றது. பதிலே இல்லை. நீ ஏன் இன்று பேச மாட்டேன் என்கிறாய் என்று மீண்டும் கேட்டது. இந்த பாறை தினமும் குரங்குடன் பேசும் போல் இருக்கிறது என்று பாறை மேல் ஒளிந்திருந்த முதலை நினைத்தது. என்ன சொன்னாய் தம்பி என்றது முதலை. முதலையின் வால் பகுதியும் தலைப்பகுதியும் நீரில் மறைந்திருந்தன. நந்திரியாவுக்கு முதலையின் சூழ்ச்சி புரிந்துவிட்டது. ஓ, முதலையா, உனக்கு என்ன வேண்டும் என்றது குரங்கு. உன்னை தின்ன வேண்டும் என்றது முதலை ஆத்திரத்துடன். முதலையிடமிருந்து எப்படி தப்பிப்பது? நந்திரியா ஒரு திட்டம் தீட்டியது. முதலை அண்ணா, உன் ஆசையை நிறைவேற்றுகிறேன். வாயை அகலமாக திறந்து வைத்துக்கொள். நேராக உன் வாயில் குதித்து விடுகிறேன். ஆனால் கண்களை இறுக மூடிக்கொள். கொஞ்சம் தவறினாலும் கண்களில் காயம் பட்டுவிடும் என்றது. முட்டாள் முதலையும் கண்களை இறுக மூடிக்கொண்டது. வாயை அகலமாக திறந்து வைத்து கொண்டது. நந்திரியா குறிப்பார்த்து முதலையின் முதுகில் குதித்தது. மறுபாய்ச்சலில் எதிர்கரைக்கு தாவி விட்டது. முதலை அண்ணா, என்னை உன்னால் பிடிக்கவே முடியாது என்று சிரித்துக்கொண்டே ஓடிவிட்டது.